Dear students, all are fine? Okay. Today, talk about the content, the northern plains of India. அதாவது கடந்த 2 வாரமாக நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாகிரஃபி புவியியலில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அதனுடைய அமைவிடம், அதுக்கப்புறம் அதனுடைய கோஸ்டல் ஐலாண்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது த நார்த்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா, வட பெரும் சமவெளி பகுதியில் எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The fertile land extending across 7 North Indian states form the Great Northern Plains. This extensive plain lies to the south of the Northern Mountain. This plain is one of the most extensive stretches of the alluvium in the world and is deposited by the rivers Indus, Ganga, Brahmaputra and their tributaries. The length of the plain is about 2,400 km and the width varies from 240 to 320 km. Its width increases from east to west. It covers an area of over 7 lakhs square kilometer. The Great Plain of India remarkably a homogeneous surface with the imperceptible slope. They are formed mostly by the depositional process of the Himalayan and Vindhyan rivers. These rivers deposit enormous quantity of sediments deposited along the foothills and flood plains. The important characteristics feature of sediments deposition in the plains areas as follows. First one, Babar Plains. This plain is made up of gravels and unasserted sediments deposited by the Himalayan rivers. The porosity of this plain is so high that most of the small streams flow over this region disappear. It leads to the south of Shivalik from west to east, Jammu division and to Assam. Its width varies from 8 to 15 km. It is wider in the western plains, Jammu division, than in the east, Assam. This plain is not suitable for cultivation. Only big trees with large roots thrive in this region. அதாவது ஃபஸ்ட்டு பாபர் சமவெளி, இது இமயமலையார்களால் படையெடுக்கப்பட்டு பெரும் கிரீவல்ஸ் அப்படின்னா பெரும் மணல்கள், அந்த அடிச்சுட்டு வருது இல்லையா, அந்த இமயமலையிலேருந்து ஆறுகள்லேருந்து வரக்கூடிய அந்த பெரும் மணல்கள், அதுக்கப்புறம் பல்வேறு தரப்பட்ட படிவுகள் எல்லாமே ஆனது. இந்த படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதன் வழியாக அந்த ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க, ஓடும் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு கொஞ்சம் தூரத்தில் அது மறைஞ்சிடும். இச்சமவெளி சிவாலி குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக அமைந்துள்ளது. இதன் அகலம் மேற்கில் அகன்றும் கிழக்கில் குறுகியும் 8 முதல் 15 கிலோமீட்டர் வரை உள்ளது பாபர் சமவெளி. நெக்ஸ்ட் டாபிக், தராய் ட்ராக்ட். இட் இஸ் எ ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் dampness, thick forest and rich wildlife. This tract leads to the south of Babar Plains. The width of this belt is 15 to 30 km. The Tarai is wider in the eastern parts of the Great Plains, especially in Brahmaputra Valley. Due to heavy rainfall in many states, the Tarai forests have been cleared for cultivation. அதாவது அடுத்து தராய் மண்டலம். இந்த தராய் மண்டலத்தில் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு விதமான அந்த வனவிலங்குகள் காட்டு விலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது. இம்மண்டலம் பாபர் பகுதிக்கு தெற்கில் அமைஞ்சிருக்கு. இது 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டுள்ளது. இவை கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுது. பெரும்பாலான மாநிலங்களில் தராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக அளிக்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட் டாபிக், பாங்கர் பிளைன்ஸ். தி பாங்கர் represent the upland alluvial tracts of the Great Plains of India formed by the older alluvium. The Pangar land lies above the flood limit of the rivers. The soil is dark in color, rich in humus content,
well trained and useful for agriculture. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாங்கர் சமவெளி. இந்த பாங்கர் சமவெளி மேட்டு நில வண்டல் படுகைகளை கொண்ட நிலத்தோற்றம். இங்குள்ள படுகைகள் யாவும் பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. ஏன்னா அது ஏற்கனவே அடித்து வரக்கூடிய அந்த வண்டல் மண் வந்து அடியில் படித்து பழைய வண்டல் மண்ணாக காட்சியளிக்குது. இவை வெள்ளப்பெருக்கு ஏற்பட உயர்நில பகுதியில் அமைந்துள்ளது. இம்மண்ணானது கருமை நிறத்தோட வளமான இலை மக்குகளை கொண்டும் நல்ல வடிகால் அமைப்பையும் கொண்டுள்ளதால் இது வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ளது. நெக்ஸ்ட் டாபிக் காதர் பிளைன்ஸ். The neo-alluvium tracts along the courses of the rivers are known as the Kadar or bed land. The Kadar tracts are enriched by fresh deposits of silt every year during rainy season. The Kadar land consists of sand, silt, clay and mud. It is highly fertile soil. அதாவது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காதர் சமவெளி. இங்கே படிய வைக்கக்கூடிய படிவுகள் எல்லாமே புதிய வண்டல் மண் அல்லது பெட் நிலம் என்று அழைக்கப்படுது. மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகள் படிய வைக்கப்படுது. இது மேலே காதர் மணல், களிமண், சேறு மற்றும் மண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி பகுதியாக காட்சியளிக்குது. நெக்ஸ்ட் டாபிக் டெல்டா பிளைன்ஸ். The triangle-shaped fertile land at the mouth of Ganga and Brahmaputra river is called Sundarban Delta, biggest and fastest growing delta. Since the river flows here sluggishly, it becomes the area of deposition. It covers about 1.9 lakhs square kilometer in the lower reaches in the Ganga river. Consists of old mud, new mud and marsh. In the delta region, the upland are called chars and marshy areas are called bills. அதாவது அடுத்தது டெல்டா சமவெளி. காதர் சமவெளி தொடர்ந்து காணப்படும் பகுதி டெல்டா சமவெளி. கங்கை ஆற்றுடைய கடைப்பகுதியாக 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பை உள்ளடக்கியது. இப்பகுதிகளின் ஆறுகளின் வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகளை படி வைக்குது. டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக உள்ளது. வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி அப்லாண்டா இருக்கிறது சார்ஸ் எனவும், சதுப்பு நில பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் டாபிக் த மேஜர் ரீஜியன் ஆஃப் நார்த்தன் பிளைன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டெபோசிஷன் செடிமெண்ட்ஸ் பை வேரியஸ் ரிவர்ஸ் அண்டு டோப்போகிராஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது வந்து அந்த வட இந்திய சமவெளிகளை 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராஜஸ்தான் பிளைன்ஸ், பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், கங்கா பிளைன்ஸ், அனதர் ஒன் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். சரியா? அதாவது ராஜஸ்தான் பகுதியை உள்ளடக்கிய சமவெளி பகுதியாகவும், பஞ்சாப் ஹரியானா பகுதியை உள்ளடக்கிய சமவெளி பகுதியாகவும், கங்கையாறு ஓடக்கூடிய கங்கையாற்றினால் உருவாகக்கூடிய சமவெளி பகுதியாகவும், பிரம்மபுத்திரா ஆறு ஓடக்கூடிய படிவுகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய சமவெளி பகுதியாகவும் மொத்தம் 4 வகையான சமவெளி பகுதிகள் நார்த் இந்தியாவில் பிரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் பிளைன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் டு தி வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். இட் கவர்ஸ் ஏரியா ஆஃப் அபவுட் 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். Rajasthan plain is formed by the deposition of the river Luni and the long vanished river Saraswati. There are several salt lakes in Rajasthan. The Sambar Salt Lake, Buskar Lake near Jaipur is the prominent one. The desert covers an area of 2 lakh square kilometer. It is world's 7th largest desert in the world. Thar covers 2/3 of the Rajasthan states. அதாவது இந்த ராஜஸ்தான் சமவெளி பகுதி ஆரவல்லி மலைத்தொடருக்கும் மேற்கே ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. இச்சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது. பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுகின்றன. ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க, அவற்றில் குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்னென்னா, இந்த ராஜஸ்தான் சமவெளி ஏற்பட காரணமான ஆறுகள் எது அப்படின்னா லூனி அண்டு சரஸ்வதி. சரஸ்வதி ரிவர் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காலப்போக்கில் அந்த ஆறுகளானது மறைஞ்சி போனதாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கண்டென்ட் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இட் லீஸ் டு தி நார்த் ஈஸ்ட் ஆஃப் த கிரேட் இண்டியன் டெசர்ட். திஸ் பிளைன் இஸ் found over an area of about 1.75 lakh square kilometer. The Punjab Haryana plains are formed by the
deposition of the rivers Sutlej, Bias and Ravi. This plain act as water divide Doab. The two major watershed its divides are Yamuna, Sutlej and Ganga, Yamuna. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி பகுதியானது ஏறத்தாழ 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பஞ்சாப் ஹரியானா சமவெளி பகுதியானது இந்திய பாலைவனத்தோட வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இச்சமவெளி சட்லஜ் மற்றும் பியாஸ் அண்டு ராவி ஆறுகளின் ஏற்படும் படிவுகளால் உருவானது. இச்சமவெளி நீர்ப்பிரி மேடாகவும் கங்கை யமுனை சட்லஜ் ஆற்றடி சமவெளி பகுதியாகவும் காணப்படுது. அதாவது 2 ஆறுகளின் மூலம் உருவாகக்கூடிய அந்த சமவெளி பகுதி தான் பஞ்சாப் ஹரியானா. அது எந்தெந்த ஆறு அப்படின்னா ஃபஸ்ட்டு சட்லஜ் ஆறு, பியாஸ், ராவி ஆறுகள் அந்த பருள் உருவாக்கினாலும் அதனுடைய உருவாகக்கூடிய அந்த சமவெளி பகுதி நீர்ப்பிரி மேடாகவும், அதாவது நிலப்பகுதி நீர்ப்பிரியும் பிரிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதியை தான் தோஅப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கங்கை யமுனை சட்லஜ் இதனுடைய ஆற்றடி சமவெளிகள், சரி, அந்த 2 ஆறுகளுக்கு இடையேயான அந்த சமவெளி பகுதியையும் இது உருவாக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் கங்கா பிளைன்ஸ். Ganga Plains, it extends from the Jammu River in the west to Bangladesh in the east. The total area covered by this plain is about 3.75 square kilometer. River Ganga and its tributaries such as Kakra, Kandak, Kosi, Yamuna, Chambal, Bedwa, etc. constitute this plain by their sediments and make a great plain in India. It is the largest plain of India. The general slope of the entire plain, upper, middle, lower Ganga plains, is towards east and southeast. அதாவது கங்கை சமவெளி மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரை சுமார் 3.75 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கங்கையும் அதன் துணையாறுகளான காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா போன்றவைகளும் அதிக அளவான வண்டல் படிவுகளை படிய வைத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியை உருவாக்குது. கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு மென்சரிவாக அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் டாபிக் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். It is located mainly in the state of Assam. It is low level plain located in the eastern part of the Great Plains of India and is formed by the deposits of river Brahmaputra. It covers an area about 56,275 square kilometer. These plains create alluvial fans and marshy tracts. அதாவது பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி அஸ்ஸாம் கிழக்கில் உள்ள அஸ்ஸாம் அதில் அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளி பகுதியாக வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் அது அமைஞ்சிருக்கு. சுமார் 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வண்டல் விசிறிகளாகவும் தரா எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் அது அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் பெனின்சுலர் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா. The plateau region lies to the south of the Great Northern Plains. This is the largest physiographic division of our country. It covers an area of about 16 lakh square kilometer. It is an old rocky plateau region. The topography consists of the serious plateaus and hill ranges interspersed with river valleys. Aravalli Hills mark the northwestern boundary of the plateau region. Its northern and northeastern boundaries are marked by the Bundelkhand Upland, Kaimur and Rajmahal Hills. The Western Ghats and the Eastern Ghats mark the western and eastern boundaries respectively. The altitude of a large portion of the plateau is more than 600 meters from the mean sea level. The peak of Anamdi is the highest point in the plateaus. The Peninsular Plateaus divided into 2 types. First one, Central Highlands. Second one, Plateaus. The Central Highlands, another divided into Malwa Plateau and Chota Nagpur Plateau. Dear students, next topic, Central Highlands. The Central Highlands extend between the river Narmada and the northern Great Plains. The Aravalli
form the west and the northwestern edge of Central Highland. These hills extend from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly direction for a distance about 700 km. The height of these hills is about 1500 meter in southwest, while near Delhi the height is hardly 400 meter. Kursigar with the 1722 meter is the highest peak of this range. Dear students, அடுத்து மத்திய உயர்நிலங்கள். அது நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளி பகுதிக்கும் இடையே அமைஞ்சிருக்கு. இப்பகுதியோட வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவள்ளி மலைத்தொடர் அமைஞ்சுள்ளது. இம்மலைத்தொடர் வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. வடக்கில் டெல்லிக்கு அருகில் சராசரியாக சுமார் 400 மீட்டர் உயரத்தையும் தென்மேற்கில் 1500 மீட்டர் உயரத்தையும் கொண்டுள்ளது. ஆரவள்ளியோட மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் குருசிகார். இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டால் குருசிகார். அதனுடைய ஹைட்டு 1722 மீட்டர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் டெக்கான் பிளாட்டியூஸ். சரியா, அதாவது இந்தியாவினுடைய சவுத்ஸில் இருக்கக்கூடிய தக்கான பீடபூமி. This physiographic division is the largest part of the plateau region of India. The shape of this plateau is roughly triangular. One of the sides of this triangle is marked by the line joining Kanyakumari with Rajmahal Hills, and this line passes through the Eastern Ghats. The second arm is marked by the Satpura Range, Mahado Hills, Maikal Range, and Rajmahal Hills. The third arm is marked by the Western Ghats. The area of the plateau is about 7 lakh square kilometer and the height ranges from 500 to 100 meters above sea level. Dear students, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. இது தோராயமாக முக்கோணம் வடிவத்தில் அமைந்துள்ளது. வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்களையும், வடக்கில் மகாதேவ் மைக்காலா குன்றுகளையும், வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளையும், மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் உயரம் வரையும் அமைந்துள்ளது. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம சென்ட்ரல் ஹைலாண்டில் மால்வா பிளாட்டியூஸ் அண்டு சோட்டா நாகு பிளாட்டியூஸ்னு பார்த்தோம். அதில் மால்வா பிளாட்டியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். The western part of the central highland is known as the Malwa Plateau. It lies to the southeast of Aravalli Range and to the north of Vindhyachal Range. The river Sambal, Betwa and Ken drain the Malwa Plateau before they join the river Yamuna. அதாவது மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமி எனப்படுகிறது. இப்பீடபூமி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது. இங்கே முக்கியமான ஆறுகள்னு பார்த்தா சம்பல், பீட்வா, ஹென் போன்ற ஆறுகள் இப்பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றோடு கலக்குது. மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கான் என்றும் அதன் தொடர்ச்சியை பாகல்கான் என்றும் அழைக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூஸ். The Chota Nagpur Plateau's eastern part of the Central Highland, which lies in the northeastern part of the Indian Plateaus, is known as Chota Nagpur Plateaus. It covers much of Jharkhand, adjacent parts of Odisha, West Bengal, Bihar and Chhattisgarh. This region is very rich in mineral resources, particularly iron and coal. Next topic, Chota Nagpur பீடபூமி மத்திய உயர்நிலைகளின் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பகுதி, மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவினுடைய சில பகுதிகளை உள்ளடக்கியது. இப்பகுதி எண்ணற்ற கனிம வளங்களை பெற்றிருக்கு. இப்பகுதியில் குறிப்பாக இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்றது. நெக்ஸ்ட் டாபிக் வெஸ்டர்ன் காட்ஸ். போன வீடியோவில் நாங்கள் போட்டிருந்தோம் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸினுடைய கம்பேரிசன் போட்டிருந்தோம். இப்போ அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்னால் என்ன, ஈஸ்டர்ன் காட்ஸ்னால் என்ன, அதனுடைய எல்லைகள் எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே.
The Western Ghats forms the western edge of the peninsular plateau. It runs parallel to the Arabian Sea coast. The northern part of the range is called Siatris. The height of the Siatri increases from north to south. Anaimuli is the short of tri-junction of the Anaimuli range, the Cardamom Hills and Palani Hills. Kodaikanal is the beautiful hills resort situated on the Palani Hills. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையானது தீபகற்ப பீடபூமியினுடைய மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுது. இது மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்லுது. இம்மலையினுடைய வடப்பகுதி சயாத்திரி என்றும், இதன் உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறது. ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. மலை வாழிடமான கொடைக்கானல் பழனி மலையில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் ஈஸ்டர்ன் காட்ஸ். Eastern Ghats run from southwest to northeast from the eastern edge of this plateau. This is also called as Purvadri. Join the Western Ghats at the Nilgiri Hills bordering Karnataka and Tamil Nadu. These are not continuous like these Western Ghats. The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennaru and Kaveri have dissected this range at many places. Dear students, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியினுடைய கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்திருக்கு. இம்மலைத்தொடர் பூர்வாத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்றிணைகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் அல்ல. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கிறது. Dear students, next the Indian Desert. The Thar Desert is also known as the Great Indian Desert. It is a large arid region in the northwestern part of the Indian subcontinent that covers an area of 2 lakh square kilometers and forms a natural boundary between India and Pakistan. It is the world's 7th largest desert and world's 9th largest subtropical desert located in western part of India. The desert lies in the western part of this Aravalli range and covers 2/3 of Rajasthan state. There are two major divisions in the Thar desert. They are known as the actual desert region Maruzali and the semi-desert region Pankar. Many different types of sand dunes and salt lakes dance are seen here. Dear students, என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது இந்திய பாலைவனம் அப்படின்னு பார்க்கும்போது தார் டெசர்ட் தார் பாலைவனத்தை நம்ம சொல்லலாம். பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்றும் அழைக்கப்படுது. இது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக அமைந்துள்ளது. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. இது உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனமாகவும் உப அயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் 9வது பெரிய பாலைவனமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்பாலைவனம் ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் 2 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இந்த பாலைவன பகுதி மருஸ்தாலி என்றும் அரை பாலைவன பகுதி பாங்கர் என்றும் இரு பகுதிகளாக அழைக்கப்படுது. இப்பாலைவன பகுதியில் பல உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் காணப்படுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடியுது. இதுக்கப்புறம் வர டாபிக் எல்லாமே போன ஸ்லைடில் நம்ம போட்டோம். அது கோஸ்டல் லைன் அண்டு ரிவர்ஸ் பற்றி போன ஸ்லைடில் நாம் போட்டிருக்கோம். இதெல்லாமே கன்சல்டேட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் தரவாக இருக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.